இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தை எப்பொழுது சொல்லப்பட்டது? யாருக்கு சொல்லப்பட்டது? வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக சபிக்கும்படியாக பாலாக் பிலேயாமை கூடி பொருத்தி அழைத்து வந்திருக்கும் பொழுது சபிக்கும்படியாக அழைத்து வருகிறார் என்றால் திரளான ஜனங்களாய் கூடி வந்திருக்கும் பொழுது அதை கண்டவுடனே பாலாக்குள்ளாக ஒரு பயங்கரமான பயம் ஏற்பட்டு விட்டது. ஆகவே இந்த பிலேயாம் என்கிற இந்த மனிதன் ஒருவரை சபித்தால் அவன் சபிக்கப்பட்டிருப்பான், ஒருவரை ஆசீர்வதித்தால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். ஆகவே உடனடியாக கூலி புரித்து அழைத்து வருகிறார். ஆகவே எதற்காக அழைத்து வருகிறார் என்றால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்பதற்காகவே அழைத்து வருகிறார். ஆனால் அங்கே பலிபீடங்களிலே பலிகளை எல்லாம் இட்டு அங்கே கண் நோக்கி பார்க்கும் பொழுது முதலாவது முறையில அங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. 8வது வசனம் 23ல 9:8 வாசிச்சோன்னா, தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் சபிக்காத இந்த ஜனத்தை நான் எப்படி சபிக்கிறது? தேவன் வெறுக்காத இந்த ஜனத்தை நான் எப்படி வெறுப்பது என்று சொல்லி முதலாவது முறை அவர் சொல்லுகிறார். உடனே பாலாக் என்ன செய்யறாருன்னா, வேக வேகமாக வேற இடத்த நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டு பலிபீடங்களை எல்லாம் ஏற்படுத்தி அங்க கொண்டு போய் நிறுத்தி திரும்ப சொல்லும் பொழுதுதான் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. அங்கே 18-19 முன்னாடி வாசிச்சீங்கன்னா அதுல சொல்ற 18 சொல்றார். அப்பொழுது அவர் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பாலாகே எழுந்திருந்து கேளும், சிப்போரின் குமாரனே எனக்கு செவிகொடும், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. இதோ நான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், ஆகவே அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க பிளான் பண்ணிட்டார்னா, ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு நிச்சயத்து தீர்மானம் பண்ணிட்டார், அவர் சொல்லிட்டார்னா அவர் சொன்னதே, அதை திருப்பவே முடியாது. கர்த்தர் ஆசீர்வதிக்க தொடங்கிட்டார்னா அதை எப்படிப்பட்ட மனிதனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. அது எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும். ஒருவேளை இந்த பிலேயாம் பலரை சபித்திருக்கலாம், அதை இந்த பாலாக்கு கேள்விப்பட்டிருக்கிறாரு அல்லது பார்த்துருக்கலாம். அதனால தான் அவ்வளவு சொல்றார், வீடு நிறையா என்ன வேணுமோ அதெல்லாம் நான் தர்றேன் அப்படின்ற அளவுக்கு அவருக்கு பிலேயாமுக்கு கொடுக்கணும்னா யோசிச்சு பாருங்க. ஒரு ஆளை கூட்டு வர்றாரு அப்படின்னா அந்த ஒத்த ஆள்கிட்ட அப்போ எவ்வளவு விஷயங்கள் இருந்திருக்கும். ஆனாலும் கூட அங்கே கர்த்தர் சபிக்காத மனுஷனை யாரு சபிச்சாலும் அங்க சாபங்கள் செல்லாது. ஒருவேளை இன்னைக்கு அவங்க சபிச்சிட்டாங்க இவங்க சபிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிருப்பீங்கன்னு சொன்னா, உங்களை குறித்து அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினதுனால நீங்க சோர்ந்து போயிருப்பீங்கன்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை திருப்பக்கூடாது. கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் போது அவனை கூப்பிட்டு நம்ம சபிக்க முடியாது. மனுஷன் சபிச்சு அந்த இடத்துல சாபங்கள் செயல்படுவது இல்லை. கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க தொடங்கிவிட்டால் அங்கே ஆசீர்வாதங்கள் உண்டாகி இருக்கும். யாராலும் தடுக்க, எந்த ஒரு அதிகாரத்தினாலும் தடுக்க முடியாது. எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் சரி அவங்களாலையும் தடுக்க முடியாது. எவ்வளவு பெரிய கூட்டமும் தடுக்க முடியாது. எவ்வளவு பெரிய நிலையிலே அவர்கள் இருந்தாலும் அவர்கள் தடுக்க முடியாது. அதே போல இன்னும் ஒரு படி அதிகமா சொல்லணும்னா, இங்க பிலேயாம் கூட சபிக்க முடியாது.
அவர் சபிச்சாலும் அங்க ஒன்றும் செல்லுபடியாகாது. ஆகவே இந்த நாளில கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டுட்டார்னா, கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க தொடங்கிட்டார்னு சொன்னா அந்த ஆசீர்வாதத்தை ஒருவரும் தடுக்க முடியாது. கர்த்தர் ஆசீர்வதிக்க நினைக்கிறவர்களை ஒருவரும் சபித்து விட முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் ஒரு மனுஷன் மேல வந்து தங்கும்னா அதை ஒருவராலும் தடுத்து விட முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? ஆண்டவர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டு இருக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிக்கத்தான் முடியும். சொல்லுகிறார், இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. இதோ ஆசீர்வதிக்க நான் கட்டளை பெற்றேன், ஆகவே அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கும் போது நான் எப்படிப்பா சபிக்க முடியும்? கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ஆசீர்வாதம் சொல்லுகிறது யார் மேல இந்த ஆசீர்வாதம்? சங்கீதம் 29 வசனத்துல நீங்க வாசிக்கும் போது கடைசி வசனம் இவனமாய் சொல்லுகிறது, அவர் தமது ஜனத்தை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அவரது ஜனங்க, கர்த்தருடைய ஜனத்தை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவருடைய ஜனத்தை அவர் ஆசீர்வதிக்கும் போது அவருடைய ஜனத்தை சபிக்க யாரால் கூடும்? ஆண்டவர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டு இருக்கும்போது அவர்களை சபிக்க முடியாது. அவர் என்ன சொன்னாரோ அதான் நடக்கும். மற்றவங்க சொன்ன சாப வார்த்தைகள் செயல்படாது. நீங்கள் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை உங்களுக்கு முன்பாக கொண்டு வாருங்கள். மற்றவர்கள் சொல்லிவிட்டார்கள், ஆகவே அப்படி பேர் இப்படி பேர் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயப்படுறதுனால சில நேரங்களில் சில போராட்டங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தர் ஆசீர்வதிக்க கட்டளை, அவர் ஆசீர்வதிக்க விரும்பும் போது, இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், ஆகவே அதை நாம் திருப்பக்கூடாது என்று சொல்லுகிறார். ஆகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது ஒருவராலும் அதை மாற்ற முடியாது, ஒருவரால் அதை தடை செய்ய முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் நிறைவாய் வந்து தங்குவதாக. ஒன்றே ஒன்று, கர்த்தருடைய ஜனமா இருந்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் உங்க மேல தங்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் அது கர்த்தருடைய ஜனம். ஆண்டவர் ஏன் ஜனம் அப்படின்னா, ஆகவே தமது ஜனத்துக்கு அவர் பலன் கொடுப்பார். தமது ஜனத்தை அவர் ஆசீர்வதிப்பார். தமது ஜனத்துக்கு அவர் சமாதானம் அருளுவார்.